ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. Praise the Lord, EGF family. இந்த நாளில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஓகே, கர்த்தர் கொண்டு பண்ண நாளில் நம்ம மகிழ்ச்சியா இருக்க, அவர் இந்த நாளை நம்ம ஒன்று கூட்டி சேர்த்து நம்ம ஒரு சபையா நம்ம கூடாட்டி கூட அவருடைய பிரசன்னத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். Okay, I just want to thank and praise the Lord, EGF family, that this is the day the Lord has made, and even though we did not gather in church, but His presence has brought us together. Let us just commit this day to His hands and let us ask the Lord to bless this time for us. Let's pray. Hallelujah. நன்றி தேவனே, நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய பிரசன்னத்தை கர்த்தாவே நாங்கள் உணர செய்யும் ராஜா. Lord, let us feel your presence, God. Lord, we pray, Lord, that you will move in our midst. அப்பா எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிற தேவன். அப்பா எங்கள் இருதயத்தை இங்க தொடங்க ராஜா. எங்கள் இருதயத்துக்குள்ள நீங்கள் பேசுங்க ராஜா. Lord, speak into our hearts, touch our hearts, God, for you are the only one who can transform us. அப்பா நீரே எங்களை உருவாக்குற தேவன். அப்பா எங்களை நீர் கர்த்தாவே தெரிந்து கொண்ட தேவன். உம்மை போல கர்த்தாவே நாங்கள் ஜீவிக்க நீர் விரும்புகிற தேவன். இந்த நேரத்தில் அப்பா உருவாக்குகிற நேரமாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Lord, we just thank you and praise you in Jesus name. Amen. All right, இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு Pentecost Sunday. Okay, Pentecostனா என்ன? Okay, ஈஸ்டர்ல இருந்து 50 நாள் கழித்து Pentecost Sunday உலகம் எங்கும் celebrate பண்றாங்க. Pentecost Sunday is celebrated all over the world 50 days after Easter. So what happened between Easter and Pentecost? For 40 days Jesus was with his disciples and he was teaching them about the kingdom. He was teaching them about the kingdom of God. 40 நாட்கள் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சீஷருக்கு தேவ ராஜ்யத்தை பத்தி அவர் எடுத்து கற்றுக் கொடுத்து இருந்தாரு. இத நம்ம எங்க பார்க்கலாம்னா Acts chapter 1 verse 3. Acts என்னது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். I'll read it in English first. Okay, Acts chapter 1 verse 3, it says, He showed himself to these people and gave many convincing proofs that he was alive. He appeared to them over a period of 40 days and spoke about the kingdom of God.
அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தரங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். So Jesus was very concerned about building the kingdom of God on earth, and Pentecost Sunday is all about how God was going to build his kingdom on earth through the disciples. And we see that in Acts chapter 1 verse 4 and 5. Okay, I'll read it for you. In Acts chapter 1 verse 4 it says, Jesus commanded them, "Do not leave Jerusalem, but wait for the gift of my Father promised, which you have heard me speak about." Verse 5, "For John baptized with water, but in a few days you will be baptized with the Holy Spirit." அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். So in this verse we see Jesus commanded his disciples to wait in Jerusalem for the gift that the Father was sending. இயேசு அவர்கிட்ட கட்டளையிட்டாரு, நீங்க எருசலேம்ல போய் நீங்க காத்திருங்க, பிதா உங்களுக்கு ஒரு அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவார் என்று. அப்போ இந்த காரியம் எப்ப நடந்துச்சுன்னா 10 நாட்கள் பிறகு, 40 நாட்கள் பிறகு இயேசு பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டாரு. ஆனா அதிலிருந்து 10 நாள் அவர் எருசலேமில் காத்திருந்தாங்க. They waited for 10 more days in Jerusalem after Jesus was taken up into heaven, and that was the day of Pentecost. So what happened in the day of Pentecost? Enna nadandichu? Okay, there was 120 people gathered in the upper room, and they were praying and waiting for the Lord. And suddenly there was a very strong wind. There was a big that came into the room, and then there was a fire. Okay, and we see that in Acts chapter 2 verse 2 and 3. I'll read it for you. Okay, Acts chapter 2 verse 2 and 3. Suddenly a sound like the blowing of a violent wind came from heaven and filled the whole house where they were sitting. They saw what seemed to be tongues of fire that separated and came to rest on each of them. And all of them were filled with the Holy Spirit and began to speak in other tongues as the Spirit enabled them. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரித்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. So now my first question I want to ask you is, who is the Holy Spirit? இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் ஒரு சக்தியா, இல்லாட்டி அவர் ஒரு நபரா, இல்லாட்டி அவர் இயேசு எடுக்கப்பட்ட இயேசு திரும்பி வந்தாரா? I want to ask you this question. Who is the Holy Spirit? Is he a force? Is he a person? Is he Jesus in the spirit form? Okay. This is very important for us. The Holy Spirit is God. Okay. பரிசுத்த ஆவியானவர் தேவன். Okay. தேவன். அவர் உலகம் சிருஷ்டிக்க முன்னாலே அவர் தேவனாக இருந்தார். இந்த உலகத்தை அவர்
கிரியேட்டிவ் பவர். அவர் வந்து இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மூலமாக இந்த உலகத்தை பிதாவோட சிருஷ்டித்தார். He is the person who was there, the creative force that created the whole world, the whole universe, through the Lord Jesus Christ, in the Lord Jesus Christ, together with Father God. And at this moment of Pentecost, the Holy Spirit came into the hearts, into the apostles, into the disciples. He came and dwelt in them. Okay? We see that the Spirit of God came into man. Okay? இப்போ இந்த வசனம் நம்ம வாசித்தோம். ரெண்டாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 2-3-4 வந்து பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்தில் இருந்து பரலோகத்திலிருந்து அவர் வந்து சீஷர் மேல சீஷருக்குள்ள சீஷரை நிரப்பினார். ஓகே, நிரப்பினார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்களை நிரப்பினார். அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். They were filled with the Holy Spirit. Okay, so many Christians ask this question. When we receive Christ, we receive the Holy Spirit. Okay, அநேக கிறிஸ்தவர்கள் இந்த கேள்வி கேட்பாங்க. நம்ம வந்து தேவனை வந்து நம்ம இயேசு தேவன் என்று நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நம்பி அவர் நமக்காக பாவத்துக்காக நம்ம பாவத்தை ஏற்றுக்கொண்டு மரித்து அவர் வந்து உயிர்த்தெழுந்தாலும் நம்ம நம்ப பொழுது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஜீவிக்கிறார். நமக்கு வந்து நித்திய ஜீவன் நம்ம பெற்றுக்கொள்றோம். When we believe Jesus is Lord and when we receive Him into our heart, believing that He died for our sins and He rose again from the dead, the Holy Spirit comes into our heart. That is born of the Spirit. So my first point is being born of the Holy Spirit. Okay, what is being born of the Holy Spirit? Okay, being born of the Holy Spirit is when you receive Jesus as your Lord and you say that He is my Lord and He has taken all my sins and forgiven all my sins by dying on the cross, and after that He rose again to tell me that death is not the end, that there is eternal life for me and there is a new hope for me. This is born of the Spirit. Okay, பரிசுத்த ஆவியினால நம்ம வந்து பிறப்பது. பரிசுத்த ஆவியினால நம்ம பிறப்பது. So every Christian must be born of the Spirit. Okay, let's read John chapter 3 and verse 5. John chapter 3 and verse 5. And Jesus answered, I tell you the truth, no one can enter the kingdom of God unless he is born of water and the Spirit. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். So here, born of the Holy Spirit means that we have born by our baptism in the water, by the water and by the Spirit, and that happens when we accept Jesus into our life. Okay, ஆவியினால நம்ம வந்து பிறப்பது வந்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, ஓகே, ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிறப்பதாட்டி அவன் வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவன் வந்து பிரவேசிக்க முடியாது. If you are not born of water and the Holy Spirit, you cannot enter the kingdom of heaven. That is being born of the Holy Spirit. Now my second point is
being baptized in the Holy Spirit. Okay, ரெண்டாவது point வந்து நம்ம we are baptized in the Holy Spirit. Okay, first we are born the Holy Spirit, then we are baptized in the Holy Spirit. When we were born in the Holy Spirit, the Holy Spirit came into our heart. We invited him into our heart. Okay, now we are going to be baptized in the Holy Spirit. Okay, let's read first Ephesians chapter 1 verse 13. Okay, I'll read Ephesians chapter 1 verse 13. And you also were included in Christ when you heard the word of truth, the gospel of salvation. Having believed, you were marked in him with a seal, the promised Holy Spirit. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். Okay, so here we are sealed with the Holy Spirit, but the Holy Spirit wants to overflow. Okay, he wants to baptize us. It's like when you are going into a relationship with the Holy Spirit. When you receive the Holy Spirit, you believe and you receive. Okay, நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது அவர் வந்து நமக்குள்ள வராரு. ஆனா அடுத்த கட்டம் என்னன்னா, we are baptized with the Holy Spirit. In that point, we are going into a relationship with the Holy Spirit. We are being filled with the Holy Spirit. We are being overflow, not just filled, but overflow. Okay, தேவன் வந்து நமக்குள்ள ஜீவிக்கிறாரு. அது வந்து born with the Holy Spirit. ஆனா தேவன் பரிசுத்த ஆவியில நம்ம வந்து பிறப்பது. ஆனா ரெண்டாவது வந்து அவர் வந்து நமக்குள்ள ஜீவிக்கும் போது அவர் வந்து ஓவர்ஃப்ளோ. ஓகே, அவர் வந்து ஆவியானவர் வந்து நமக்குள்ள அப்படி சும்மா இருக்க முடியாது. நம்மளுக்கும் அவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. சோ இந்த ரிலேஷன்ஷிப்னால நமக்குள்ள வந்து அவர் கிரியை செய்யறாரு. ஓகே, and this is what happened at Pentecost. All right, this is what happened at Pentecost. And Acts chapter 1 and verse 8. Okay, I will read Acts chapter 1 and verse 8. Sorry, Acts chapter 1 verse 8. But you will receive power when the Holy Spirit comes on you, and you will be my witnesses in Jerusalem, in all Judea and Samaria, and to the ends of the earth. உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். So when the Holy Spirit, the power of the Holy Spirit comes upon us, first of all we will receive power. Okay, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள overflow. Okay, நிரப்பும் பொழுது நம்ம வந்து பலன் பெற்றுக்கொள்வோம். Okay, நம்ம வந்து we move from the natural into the supernatural. We are not normal people. The Holy Spirit within us is able to work in such a way that we begin to move in the supernatural. And this depends not on a formula, but it depends on our relationship with the Holy Spirit. இது வந்து ஒரு ஃபார்முலா இல்ல. நம்ம வந்து அந்த பவர் வந்து நமக்குள்ள ஒரு ஃபார்முலா இல்ல. ஆனா அது வந்து இயேசு கிறிஸ்துவோட நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானோட நம்ம வந்து ஒவ்வொரு நாளும்
நடக்கும் பொழுது, அவர் சொல்றதை கேட்கும் பொழுது, அவர் கீழ்ப்படியும் பொழுது, அவரை அன்பு செலுத்தும் பொழுது, okay, when we begin to love him, when we begin to adore him, when we begin to listen to him, when we begin to serve him, when we begin to respect him, when we begin to wait for him, a relationship begins, and he begins to move through us because he is a person. Okay, ஆவியான தேவன் நமக்குள்ள கிரியை செய்கிறாரு. அவரோட நம்ம ஒத்துழைக்கும் பொழுது, அவரோட நம்ம நடக்கும் பொழுது, அவரோட கீழ்ப்படியும் போது, அவரிடத்தில் அன்பு செலுத்தும் போது, அவரை துக்கப்படுத்தாம அவர்கிட்ட நம்ம நெருங்கி வரும் பொழுது, ஓகே, அவருக்காக காத்திருக்கும் பொழுது ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவரோட ஒரு ஐக்கியம் உண்டாகுது. ஓகே, சோ அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நிறைவா அவர் இது பண்ண பொழுது நம்ம என்ன செய்வோம்னா நம்மளுடைய வாழ்க்கை மாறும். Okay, so being baptized by the Holy Spirit has two things. First, we will receive power, okay, and ரெண்டாவது and secondly our life will begin to change. Okay, முதல்ல நம்ம அவர பரிசுத்த ஆவியானால நம்ம நிரப்பப்படும் போது நமக்கு வல்லமை கிடைக்குது. ரெண்டாவது நம்ம அவருடைய சாட்சியாக நம்ம இருக்கும்படி நம்முடைய வாழ்க்கை மாறப்படுது. Okay, we will become his witness. Our life will begin to change. Okay, our life will begin to change. All right, let's see Ephesians chapter 1 and verse 17 and 18. Okay, Ephesians chapter 1 verse 17 and 18. Okay, I keep asking that the God of our Lord Jesus Christ, the glorious Father, may give you the spirit of wisdom and revelation so that you may know him better. I pray that the eyes of your heart may be enlightened in order that you may know the hope to which he has called you, the riches of his glorious inheritance in the saints. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். So the Holy Spirit begins to give us wisdom and revelation about God, that we will know more about Jesus, we will know more about God, we will know more about him. பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு ஞானத்தையும் வெளிப்படுத்துதலும் கொடுப்பாரு. ஓகே, அவர் குறித்து இப்ப நம்ம நெருங்கி அவரோட நடக்கும் பொழுது அவரை குறித்து நம்ம இன்னும் கற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை மாறும்படி அவர் அப்படியே நம்மள உருவாக்கி செல்வார். Okay, he will fill us with wisdom. ஞானத்தால நம்ம நிரப்புவாரு. நம்ம ஞான கண்கள் திறக்கப்படும், நம்மளுடைய இருதய கண்கள் திறக்கப்படும். Okay, we will see like Jesus sees, we will love like Jesus loves, we will have the compassion of Jesus. Okay, the Holy Spirit always glorifies Jesus. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார். அவர் represent Jesus, he shows Jesus, he glorifies, மகிமைப்படுத்துறார். ஓகே, சோ நம்ம கண்டு திறக்கப்படும் பொழுது நம்மளும் தேவனை மகிமைப்படுத்துவோம், இயேசுவை மகிமைப்படுத்துவோம். alright, and அடுத்த வசனம் எபேசியர் 1:19, Ephesians chapter 1 and verse 19. Okay, it says, and his incomparable great power for us who believe, that power like the working of his mighty strength. Ephesians chapter 1 verse 19. நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சர்வத்தின்
வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாரம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். So God is giving us the power that resurrected Jesus Christ comes into our life, and it's not just a power just like that, but it begins to move through us. Because the Holy Spirit, when we have a relationship with Him, He will start to work with us and move through us. Okay, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய மகா வல்லமையான இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள வரும் பொழுது நம்ம வந்து என்ன செய்வோம்? வல்லமையாக நம்ம கிரியை செய்ய முடியும். ஓகே, அவருடைய வல்லமை நமக்குள்ள வரும் பொழுது. ஓகே, Ephesians 1 verse 21, 22 and 23. Okay, far above all rule and authority, power and dominion, every title that can be given, not only in the present age, but also in the one to come. And God placed all things under His feet and appointed Him to be head over everything for the church, which is His body, the fullness of Him who fills everything in every way. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர்களுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். So here we see that God fills us with that power, and through us, okay, He gives us the authority. Okay, கடவுள் வந்து அந்த பவர், அந்த வல்லமையை கொடுத்து அதே சமயம் அவர் வந்து அதிகாரமும் கொடுக்கிறார். அவருக்குள்ள இருக்கிற எல்லா அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்படுது. அப்போ இந்த அதிகாரம் நம்ம பவர் எல்லாம் பெற்றுக்கொண்டோம். ஆனா நம்ம வந்து அதை என்ன செய்யணும்? அதை பாவிக்கணும். அப்போ அதை பாவிக்கிறதுக்கு தேவன் வந்து நம்மள உருவாக்கணும், நம்மள மாற்றணும், நம்மள அவரை போல உருவாக்கணும். Okay, God has filled us with the power. God has put His power within us. Now He wants to use us to reach out to the world. It's not a power to keep within us, but to reach out to the world. So my third point is transformed by the Holy Spirit. My first point is born of the Holy Spirit. My second point is baptized in the Holy Spirit and filled with the Holy Spirit. And my third point is be transformed by the Holy Spirit. Okay, முதல் பாயிண்ட் என்ன சொன்னா? பரிசுத்த ஆவியினால நம்ம வந்து பிறந்தோம். இரண்டாவது, பரிசுத்த ஆவியினால நம்ம நிரப்பப்பட்டோம். மூணாவது, பரிசுத்த ஆவியினால நம்ம வந்து உருவாக்கப்பட்டோம். Okay, so let's read 2 Corinthians chapter 4 and verse 7. Second Corinthians chapter 4 and verse 7. But we have this treasure in jars of clay to show that this surpassing power is from God and not from us. Second Corinthians chapter 4 verse 7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். Okay, so who is this jar of clay? யார் இந்த மண்பாண்டம்? நம்ம தான். நம்ம வந்து வீக்கா இருக்கோம். ஒரு மண்பாண்டத்தை நம்ம எடுத்துனோம், ஒரு சின்ன கீழே வந்தாலும் அது வந்து உடைஞ்சிடும். அது வந்து தாங்காது. அப்போ நம்ம தான் அந்த மண்பாண்டம். Who is this jar of clay? We are the jar of clay. We are very fragile. A little knock and we will break. Okay, we are very weak, and God knows this. He knows our weakness. He knows that we are clay. Okay, the Bible says God knows that we are clay. Okay, Bible வந்து நம்ம தேவன் நம்மள சொல்றாரு, எனக்கு தெரியும் நீங்க வந்து மண்ணு தான். நம்ம மண்ணு தான், நமக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஆனா அவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம வந்து
வித்தியாசமான மனிதராக நம்ம மாறுகிறோம். ஓகே, we have a new, we become a new creation. நம்ம வந்து ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டியாக நம்ம மாறுகிறோம். அவர் வந்து நம்மளை உருவாக்குகிறார். அப்போ the Holy Spirit transforms us. Why the Holy Spirit transforms us? ஏன் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வந்து இந்த மாதிரி உருவாக்குனா, மத்தவங்க நம்ம மூலியமாக அவருடைய அன்பு, ஓகே, அவருடைய மகிமையை காணபடிக்கு நம்மள வந்து அவர் உருவாக்கி நம்ம மூலியமாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்த அது செய்யறார். ஓகே, God wants to transform us, mold us and use us to touch others, to show others the glory of God, to show others about God, about Jesus, about the love of Jesus. So this is what God wants to do to us. He wants to transform and use us for His glory. Okay, we see this in Acts chapter 2 verse 42 and 43. Acts chapter 2 verse 42 and 43. It says, and they devoted themselves to the apostles' teaching and to fellowship, to the breaking of bread and to prayer. And everyone was filled with awe, and many wonders and miracle signs were done by the apostles. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் ஆகிய அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. Okay, so இதுல என்ன what we see here is that they came together, they had fellowship, they were together in prayer, they shared everything, and the fear of God was in them, and because of this they had favor with everybody, and the best part is there was signs and wonders. God did signs and wonders through them. Okay, so இப்ப என்ன பார்க்கணும்னா, இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 43ல வந்து அவங்க வந்து அப்பம் பிட்டுறதுல, அவங்க வந்து ஜெபத்துல, அவங்க வந்து ஒருத்தர் அவங்க வந்து ஷேர் பண்றதுல, அவங்க தேவ பயத்துல அவங்க இருக்கும் பொழுது தேவன் பெரிய காரியம் அவர்கள் மூலியமாக செய்தார். God touched them. God began to move and show Himself powerful and wonders and signs. Okay, அற்புதங்கள் அவங்க மூலியமாக நடந்தது. அப்போ இன்றைக்கு நம்ம வந்து இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்றோம்? நம்ம வாழ்க்கைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்? முதலாவது நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் சொந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் நம்ம இருதயத்துக்குள்ள அழைத்து, நம்ம இருதயத்துக்குள்ள அவர் வந்து தேவனாக இருக்கும்படி நம்ம வந்து திரும்பியும் அந்த மறுபரப்புக்குள்ள நம்ம அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். Okay, if you have not accepted Jesus Christ as your Savior, you must accept Him personally as your Savior. You must believe that He took your sins for you. He paid the penalty of your sins and He forgave your sins and He rose again to give you eternal life. நீங்க வந்து நம்பணும். Okay, that இயேசு வந்து உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களுக்கு புது வாழ்வை கொடுத்திருக்காருன்னு அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவரை வரவழைக்கணும். That is born again, born of the Holy Spirit. ரெண்டாவது நமக்கு என்ன, நமக்கு வந்து இது என்ன அர்த்தம்னா filled with the Holy Spirit. அப்போ அடுத்த லெவல் வந்து ரிலேஷன்ஷிப். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அவரோட நம்ம வந்து நடக்க கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் அவரை நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில அழைத்து அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு அவரிடத்தில் தேவ பயத்தோட அவரோட நம்ம அவர் சொல்ற காரியங்களை கேட்டு அதை கீழ்ப்படியும் போது தேவன் துக்கப்பட மாட்டாரு, அவர் வந்து சந்தோஷப்படுவாரு. நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ஆற்றை போல மாறிவிடும். ஓகே, ஒரு ஆற்றோரத்துல வந்து
நிறைய மரங்கள், ஆற்றுக்குள்ள நிறைய மீன்கள் இருக்கும், அங்க நிறைய வளர்ச்சி இருக்கும், நிறைய கனிகள் இருக்கும். So our life becomes fruitful when we allow the Holy Spirit to flow with our spirit. Okay, நம்மளுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரும் flow பண்ணும்போது அங்க ஒரு வளர்ச்சி, செழிப்பு, ஆசீர்வாதங்கள் இருக்கும். Okay, our life will become like a healing medicine to others through the work of the Holy Spirit. And மூன்றாவது, transformed by the Holy Spirit. அப்பனா நம்ம வாழ்க்கை வந்து சாதாரண வாழ்க்கையா இருக்குது, நம்ம வந்து இருக்காது. நம்ம வந்து our life, even though we are like a clay jar, but within us there is a glory, there is a power that has transformed us, that God can work signs and wonders to us. நம்ம வந்து ஒரு மண்பாண்டம் தான், ஆனா தேவன் நமக்குள்ள பெரிய காரியங்கள் செய்ய விரும்புகிறார். God wants to do great things. God wants you to do great things for Him. God wants you to move. God gives you the gift of the Holy Spirit. தேவன் வந்து நம்ம கிட்ட பரிசுத்த ஆவியானவருடைய கிஃப்ட்ஸ் சொல்றாங்க, gifts. Okay, தமிழ்ல என்ன சொல்றேன்னு தெரியல. Okay, gifts of the Holy Spirit and the fruits of the Holy Spirit. கனிகள். அப்ப அதெல்லாம் நமக்குள்ள வரும் பொழுது அவர் வல்லமையா கிட்டே சேர்ந்து அவருடைய நாம மகிமைப்பட்டு அவருடைய ராஜ்யம் கிட்டப்படும். ஓகே, சோ நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவரை ஏன் பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம வந்து திட்டம் தெளிவா we must know why we have received the Holy Spirit, not for ourselves to keep it within us, but to shine out to the world, even through our lives. And this is what God wants to do in each one of our lives. Every day we walk with Him, and every day He directs us. If we allow Him to direct us, it is all dependent on us. God gave us the choice. Okay, இது வந்து நம்மளுடைய choice. நம்ம choose பண்றது, அவரோட walk பண்றதா அவரோட walk பண்ணாததா. ஓகே, உலகத்தோட நம்ம ஒர்க் பண்ணணும், அவரோட ஒர்க் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை சோதித்து பார்த்து உலகத்தோட நம்ம ஒர்க் பண்ணாம அவரோட நம்ம வந்து நடக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். சரியா? சோ தேவன் வந்து இந்த நேரத்தில் நம்மளோட பேசிருக்காரு நான் வந்து நம்புறேன். I believe God has spoken to you, and let's just ask the Lord to help us and strengthen us that we may continue to walk, that He may use us for His glory. Let's pray.